தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். கடந்த 5 ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். வருகிற 30ஆம் தேதி புதுச்சேரியில் தனது வாக்குச்சாவடி வலிமையான வாக்குச்சாவடி நிகழ்ச்சியில் பங்கேற்க ஆவலுடன் இருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. என்டிஏ கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கிய நிலையில் வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்தார் டிடிவி தினகரன். சைதாப்பேட்டையில் செந்தமிழன், பெரியகுளம் தொகுதியில் கதிர்காமு, காரைக்குடியில் தேர்போகி பாண்டி, திருச்சி மேற்கில் தொட்டியம் ராஜசேகரன் போட்டி. சைதாப்பேட்டை முன்னாள் அமைச்சர், கழக துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஜி செந்தமிழன் அவர்கள், திருச்சிராப்பள்ளி மேற்கு கழக தலைமை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் ராஜசேகரன் அவர்கள், பெரியகுளம் தனி தொகுதியின் வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் கே கதிர்காமு அவர்கள். அமமுக சார்பில் வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு தொகுதியில் கூட பெண் வேட்பாளர்கள் இல்லை. 11 தொகுதிகளிலும் ஆண்களுக்கே வாய்ப்பளித்ததால் அமமுகவில் திடீர் சலசலப்பு. திமுக கூட்டணியில் சிபிஎம் போட்டியிடும் 5 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுவிட்டன என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பே சண்முகம் பேட்டி. சிபிஎம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி விவரங்களை மாலை முதலமைச்சர் அறிவிப்பார் எனவும் தகவல். நடைபெற்று இன்று இறுதியாக தொகுதிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான 5 தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் எந்த இழுபறியும் இல்லை என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கருத்து. ஒரே தொகுதியை பல கட்சிகளும் கேட்பதால் கால தாமதம் ஏற்படுகிறது, ஆனால் இழுபறி இல்லை என பேட்டி. காரணமாக இந்த தொகுதி ஒதுக்கீடு செய்வதில் ஒரு தவிர்க்க முடியாத இந்த காலம் என்பது தேவைப்படுகிறது என்ற முறையில் தான் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அது இழுபறி என்கிற முறையில் நாங்கள் நினைக்கல. ஒரே தொகுதியை பல கட்சிகள் கேட்கிற போது அதை யாருக்கு ஒதுக்கீடு செய்வது என்பதில் அந்த சம்பந்தப்பட்ட கட்சிகள் அனைவரோடும் பேசிதான் ஒரு கருத்தொற்றுமையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படுகிறது. அந்த கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவதற்கான கால அவகாசம் தான் இது. அதனால் இது இழுபறி என்கிற முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தங்கள் விரும்பும் தொகுதிகளின் பட்டியலை திமுக தொகுதி பங்கீடு குழுவிடம் வழங்கியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். கீழ்வேளூர், கந்தர்வக்கோட்டை, சிங்காநல்லூர், திருவொற்றியூர் மற்றும் விளவங்கோடு ஆகிய 5 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தொகுதிகள் அடையாளம் காண்பதில் அனைத்தும் இறுதியானதாக எல்கே சுதீஷ் அறிவிப்பு. இன்று மாலைக்குள் தொகுதி குறித்த விவரங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பார் என எல்கே சுதீஷ் தகவல். தொகுதி பங்கீடு திமுகவுடைய தலைமையும் எங்களுடைய தேமுதிக தலைமையும் பேசி சுமூகமாக 10 தொகுதி கையெழுத்திடப்பட்டுள்ளது. இது சாயந்தரம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாணியில் கை அசைத்த தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷ். தொகுதிகள் அடையாளம் காண்பது இறுதியான நிலையில் எல்லாம் முடிஞ்சது என்பதை குறிப்பிடும் வகையில் சமிங்கை. தாவேகா தலைவர் விஜய் மேற்கொள்ளும் பரப்புரைக்கும் அரசுக்கும் என்ன தொடர்பு என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி. தாவேகா பிரச்சாரத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு திமுக தலையீடு என விஜய் குற்றம் சாட்டிய நிலையில் பதிலடி. எந்த விஷயமா இருந்தாலும் அனுமதி தரதுங்கிறது தேர்தல் ஆணையம் மட்டும்தான். தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடி கூட அலுவலகத்துக்கு போய் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கையில் மனு கொடுத்து அதுக்குன்னு ஒரு அலுவலர் இருந்து மனு வாங்கி
அதுக்கப்புறம் கொடுத்துட்டுருப்பாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் அதை ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க. 48 ஹவர்ஸுக்கு முன்னாடி ஸ்வேதாங்கிற அமைப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே கிடச்சிருது. 48 மணி நேரத்திற்கு உள்ள, அதாவது 20 மணி நேரத்தில் 18 மணி நேரத்தில் கொடுக்குற எந்த அனுமதி கேட்டு கொடுக்குற கடிதமும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு திமுகவும் அரசும் என்ன வகையில் பொறுப்பெடுத்துக்க முடியும்? எட்டு மணி நேரத்திற்குள் விண்ணப்பித்தால் விஜயின் பரப்புரைக்கான அனுமதியை தேர்தல் ஆணையம் நிராகரித்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி பெறுவது எப்படி என்பதை விஜய் தெரிந்து கொள்ள வேண்டும் என அறிவுரை. அவரும் தெரிஞ்சுக்கணும். கோட் ஆஃப் கான்டக்ட் அப்ளிகபிள் ஆனதுக்கு அப்புறமா எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு 48 மணி நேரத்திற்கு முன்னாடி ஸ்வேதாங்கிற ஒரு ஆப் கொடுத்துருக்குறாங்க அரசியல் கட்சிகளுக்கு. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த நிகழ்ச்சி நடத்த போகிறோம், எங்கே நடத்த போகிறோம், எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை ஆன்லைனில் பதிவு பண்ணிவிட்டு யாரும் போய் தேர்தல் ஆணையத்தை தேடி போக வேண்டியதில்லை, காவல்துறையை போய் நாட வேண்டியதில்லை, எந்த அரசு நிர்வாகத்துக்கும் அவங்க போக வேண்டியதில்லை. இந்த ஸ்வேதா அமைப்பில் பதிவு பண்ணிட்டாங்கன்னா 48 மணி நேரத்தில் அவங்களுக்கு அனுமதி தானாகவே கிடச்சிரும். தாவேகா தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என சீமான் கருத்து. இன்றைக்கு விஜய்க்கு ஏற்படும் நிலைமை தனக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டதாகவும் ஆதங்கம். யாருக்கும் மறுக்க முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் அனுமதிச்சு தான் ஆகணும், எல்லாரையும் அனுமதிச்சு தான் ஆகணும். அது என்னன்னு தெரியும், எனக்கு தெரியல, நீங்க சொல்லிதான் தெரியுது. மறுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்புறம் என்ன ஜனநாயகம், அப்புறம் என்ன மக்களாட்சி? எல்லாரும் ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு சம உரிமைங்கிறது வெற்று பேச்சாயிரும். இன்னைக்கு இல்லை, இப்போ தம்பி விஜய் இப்போ தான் அனுபவிக்கிறாரு. நான் கடந்த 15 ஆண்டுகளாக அனுபவிக்கிறேன். நான் பேச ஏதாவது கேட்டால் எங்கே மக்கள் நடமாட்டமே இருக்காதோ அந்த சந்துக்களை கொடுத்துருவாங்க. விஜயுடன் கூட்டணி அமைக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை. விஜய் இணைந்தால் எங்களது வாக்கு வங்கிதான் பாதிக்கும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேட்டி. காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளர்கள் தேர்வில் வெளிப்படைத்தன்மை இல்லை என அக்கட்சியின் எம்பி ஜோதிமணியின் கருத்துக்கு பிரவீன் சக்கரவர்த்தி ஆதரவு. தற்போதைய நிலையில் தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் தலைவர்களுக்கு மோதல் இருப்பதாகவும் கார்ட்டூன் வாயிலாக கருத்து. அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சி சார்பில் நடிகரும் இயக்குநருமான சுந்தர் சி மதுரை மத்திய தொகுதியில் போட்டி. அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனை எதிர்த்து இரட்டை இலை சின்னத்தில் களம் காண்கிறார். இஷ்டத்துக்கு பேசுறான், ஓட்டுக்காக காசை வீசுறான். இருக்கும் கலருக்கெல்லாம் கட்சி கொடி தப்பாங்க, கிடைக்கும் செவத்திலெல்லாம் கிறுக்கி வைப்பாங்க. பல நாள் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தொகுதி அடையாளம் காண்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை. தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ், பார்த்தசாரதி, அழகாபுரம் மோகன்ராஜ் ஆகியோர் வருகை. முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் வீட்டை அதிமுக தொண்டர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. நாமக்கல் தொகுதி வேட்பாளராக PS மோகன் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவரை மாற்ற கோரி முழக்கம். 25 வருஷம் நான் நான் ஃபுல்லா அத்தனை செலவுல இருந்து அத்தனை உழைப்புல இருந்து என் ரத்தத்துல இருந்து கொடுத்துருக்கேன். இல்லைன்னு சொல்லு, சும்மா பொய்யே பேசிட்டு தமிழை ஏமாத்திட்டு இருக்க. நீ நான் பேசுறேன், பதில் சொல்லுங்க சார். பொதுச் செயலாளர் நேரா பார்த்து நீங்க உங்க கோரிக்கை வைக்கலாம் இல்லைங்க. அவரு பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு, நாங்க போட்டு வந்துட்டேன். வந்த சமயத்தில் நடந்த விஷயம். ஏன்னா அதனால எனக்கு இது மாதிரி நடக்குது எனக்கு தெரியல. மதுரவாயல் தொகுதி வானகரம் அருகே உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 5 கோடி ரூபாயை பறிமுதல் செய்து பறக்கும் படையினர் நடவடிக்கை.
விசாரணையில் டாஸ்மாக் கடையிலிருந்து கொண்டு வரப்பட்ட பணம் என தகவல். பொது இடத்தில் மது அருந்தியதை தட்டிக்கேட்ட தலைமை காவலரை தாக்கிய பாஜக இளைஞரணி செயலாளர். சென்னை பெரம்பூர் அருகே நடந்த சம்பவத்தில் பாஜக நிர்வாகியை கைது செய்த போலீசார். தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க 6,48,000 பேர் விண்ணப்பம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,840 உயர்ந்து 1 சவரன் தங்கம் 1,09,280 விற்பனை. கிராமுக்கு 230 ரூபாய் உயர்ந்து 13,660 விற்கப்படுகிறது. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 2,50,000 விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 250 விற்கப்படுகிறது. நங்கநல்லூரில் தேர்தல் பிரச்சாரம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பிள் மாலை அணிவித்த நிர்வாகிகள். ஒரு சில நிமிடங்களிலேயே மாலையை பிரித்து மேய்ந்து ஆப்பிளுக்காக அடித்துக் கொண்ட மக்களால் பரபரப்பு. திருவாரூர் ஆழி தேரோட்டம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் தேரோடும் வீதியில் தேங்கிய பாதாள சாக்கடை கழிவுநீர் குபுகுபுவென பொங்கி வழியும் கழிவுநீரால் சுகாதார சீர்கேடு உருவாக்கியுள்ளதாக பொதுமக்கள் அச்சம். நீலகிரி அருகே காட்டில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் பீதி. வீட்டு வாசலுக்கு வந்த சிறுத்தை வெகுநேரமாக அங்குமிங்கும் நோட்டமிடும் சிசிடிவி காட்சி. காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஏகம்பரநாதர் ஏலவார்குழலி கோயில் பங்குனி மாத திருத்தேரோட்டம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சிலுவை பாதை ஊர்வலம். 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு. ஸ்ரீநகர் லே தேசிய நெடுஞ்சாலையின் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு. 7 பேர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. ஜம்மு காஷ்மீரின் பதர்வா பதான்கோட் சாலை முழுவதும் சூழ்ந்த பனி குவியலால் போக்குவரத்து பாதிப்பு. போக்குவரத்தை சரி செய்யும் பணி தீவிரம். நேபாள நாட்டின் முன்னாள் பிரதமர் சர்மா ஒலி அதிரடி கைது. ஜென்சி போராட்டங்களை ஒடுக்கியதில் ஏற்பட்ட உயிரிழப்பு தொடர்பாக வழக்கு பதிந்து நடவடிக்கை. பத்து அணிகள் பங்கேற்கும் 19வது IPL சீசன் இன்று முதல் தொடக்கம். பெங்களூருவில் நடைபெறும் முதல் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. நடிகர் சத்யராஜுக்கு அல்வா கொடுத்த நடிகை கஸ்தூரி.
ஏப்ரல் 10ஆம் தேதி அமைதிப்படை ரீரிலீஸ் ஆக உள்ள நிலையில் சென்னையில் நடந்த ப்ரமோஷன் விழாவில் குசீகரம். பாக்ஸ் ஆபீஸில் வசூலை வாரி குவிக்கும் துரந்தர் தி ரிவெஞ்ச் திரைப்படம். படம் வெளியாகி முதல் வாரத்திலேயே 1088 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக தகவல்.